மன்னிக்க வேண்டுகிறேன் இறைவா. நான் சொல்லப்போவது யாவும் உண்மை. இது இராணுவ ரகசியத்தை விட சிறந்த ஒரு ரகசியம். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இதை உமது மக்கள் அதுக்கு நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கடவுள் படைப்பில் எதுவுமே ரகசியம் இல்லை. அந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட ரகசியம். அது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். உங்களுக்கு உங்கள் ரகசியம் அது. அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னப்பா கண்டுபிடிச்சிட்டேன்? அப்பா ரகசியம், அப்பா ரகசியத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஏதோ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் என்னை கேட்குறாரு. நான் ரொம்ப ஜோராக பெருமையோடு நான் அவருக்கு சொல்கிறேன், அவரோடு உங்களுக்கும் சொல்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ படைப்புகளை, உயிரினங்களை படைத்திருக்கிறார். அதற்கு முதலிடம் நமது மனித ஜாதி. நான் தாத்தா ஜாதிக்கு இதுன்னு பேசுறீங்கோ, எனக்கு நான் அந்த ஜாதிகளை நீங்கள் என்ன ஜாதின்னு நான் கேட்கல. ஜாதின்னா மனித ஜாதி பற்றி நான் பேசுகிறேன். நாம் மனித ஜாதி, மிருக ஜாதி, பறவை ஜாதி, மீன் ஜாதி, இது கடவுள் படைப்பை பற்றி பேசுகிறேன். மற்றபடி வேறு ஜாதியில் பற்றி பேசலை. ஓகே, சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கேட்குறாரு, இறைவன் கேட்குறார், என்ன ராஜா, என்ன கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய ரகசியத்தை அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சொல்லட்டுமா? அதாவது கடவுள் அனைத்து படைப்புகளையும் படைத்தார். அவைகளுக்கு இந்த ஐம்புலன்களையும் பாடி ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்புகளை பற்றியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள், நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ரேடியோ என்ஜினியர். நான் ஓரளவு ரேடியோவை பற்றி படித்திருக்கிறேன். ரேடியோடைய உள்ளமைப்பு, அதனுடைய டிசைன், எப்படி அந்த ரேடியோ செயல்படுகிறது, ஆடியோ ஃப்ரீக்குவென்சிலேருந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சியாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்புறம் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கும்போது பல ரேடியோக்களை நான் பழுது பார்த்துருக்கேன். பல ரேடியோக்களை பற்றி படித்திருக்கிறேன். பல ரேடியோக்களை பழுது பார்த்துருக்கிறேன். அப்படி என்று சொன்னேன். அதே இப்போது அதோடு கொஞ்சம் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை, அப்பா கேட்டார், என்னப்பா என்ன இராணுவ ரகசியமா, என் ரகசியத்தை நீ கண்டுட்ட, சொல்லு பார்க்கலாம் நீ கேட்டார். அதனால நான் சொல்கிறேன். பாருங்கள், மனிதனுக்கு 5 அறிவுகளை, ஏன் ஒரு அறிவு அதிகமாகவே கொடுத்து விட்டு மற்ற உடல் அமைப்புகள், உடல் செயல்பாடுகள் எப்படி ஒரு அமைப்பும் அறிவுகளும் 5 அறிவு சென்ஸ், அதோடு உடல் அமைப்பு, கை, கால், இதயம், இரத்த ஓட்டம், ஹார்ட்டு ஃபங்க்ஷன், பிரீத்திங், லங்ஸ் ஃபங்க்ஷன், யூரின், ஸ்டமக், அப்டம், பெரிய குடல், சின்ன குடல், லிவர், இன்னும்
எவ்வளோ அருமையான உடல் அமைப்புகள் பாகங்கள் இருக்கிறது. கை கால் விரல்கள், கண்ணிலேருந்து மூளைக்கு கனெக்ஷன், மூளையிலேருந்து மூக்குக்கு கனெக்ஷன், அங்கே ஸ்மெல் ஏதோ வருது பார் அப்படின்னு. அப்புறம் மூக்கிலேருந்து வாய்க்கு கனெக்ஷன். என்ன ஸ்மெல்லு, அருமையான ஸ்மெல் இருக்குது, நல்ல உணவு ஸ்மெல்லு வருதுன்ட்டு வாய்க்கு சொல்லுது. அந்த வாயை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அந்த நம்ம திரும்ப அந்த பிரெயினுக்கு அது சொல்லுது. அப்புறம் அக்கம் பக்கத்தில் என்ன பேசுகிறாங்களோ, இல்லை பாடியில் பாடிக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது. காதுக்கும் கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கு மூக்குக்கு கனெக்ஷன் இருக்குது, மூக்குக்கும் வாய் கனெக்ஷன் இருக்குது, வாய்க்கும் கைக்கும் கனெக்ஷன் இருக்குது கனெக்ஷன். அப்புறம் நடக்கிறதுக்கு காலுக்கு கனெக்ஷன் இருக்குது. இது எல்லாம் எப்படி இயங்குகின்றன, ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளுகிறது. புத்தி சென்ஸ் கட்டளை கை செய்கிறது. அதே மாதிரி சென்ஸ் மூளை கால் கட்டளை அடிக்கிறது. மூளை அங்கே இருக்குது, ஆனால் வேலை எங்கே இருக்குது, காலில் இருக்குது வேலை. அங்கே சொன்னால் நம்ம போகிறோம். அது அங்கே கல்லுக்கு பல உஷாராக போனாக்கா நம்ம பத்திரமா காலை தூக்கி வச்சு போகிறோம். அப்புறம் காதில் என்ன சவுண்டு வருதுன்ட்டு மூளையிலேருந்து காதுக்கு சொல்லுது. காது அதை லிசன் பண்ணிவிட்டு நம்ம என்ன காஷன் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கால்கள் அது இது கொடுக்குது. நம்ம சாப்பிட்ட உடனே எப்படி அங்கேருந்து சிறு குடல்லேருந்து பெருகுடலுக்கு அது ட்ராவல் ஆகுது, அங்கேருந்து வாயிலேருந்து உள்ளே நேராக வயிற்றுக்கு போகிறதில்ல. அது மதத்தில் நாக்குக்கு நாக்கு என்ன தான் அதை டேஸ்ட் பண்ணாலையும் உள்நாக்கு இன்னர் டங் பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த இன்னர் டங் பெர்மிஷன் கொடுத்தா தான் அந்த ஃபுட்டு ஷுட் கோ இன்சைட். வித்தவுட் இன்னர் டங் if the food goes inside, there will be some problem in the stomach. யூரின் விஷயம் இருக்குது, டாய்லெட் சமஸ்தம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் கடவுள் படைத்த நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு தான் அந்த மாதிரி சென்ஸு 5 சென்ஸ் இருக்குதுன்னு. அப்போ தான் எல்லாத்துக்கும் இருக்குது அது. அப்புறம் எல்லாத்துக்கும் அதுலேருந்து உடல் கை கால் உடலில் இருக்கிற அத்தனை பாகங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் ஒரே சர்க்கியூட். எப்படி ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் அனிமல் பாடியை ஃபங்க்ஷன் பண்ணுது. அதே மாதிரி தான் பேர்டு தான் பாடியெல்லாம் கண் மூக்கு வாய் கை கால் விங்ஸ் இருக்குது, காதுக்குது, அது என்னென்ன ஆர்டர் கொடுக்குதோ அதே மாதிரி எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படி வருது. அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு, அதே மாதிரி தான் வேறு அனிமல்கள். இதுங்கெல்லாம் இந்த ஐட்டம்கள் தான் வேலை செய்யுது. இப்போ இந்த ஐட்டம்களுக்கெல்லாம் இதுலேருந்து அது கனெக்ஷன், அதுலேருந்து இது கனெக்ஷன், இதுலேருந்து எது கனெக்ஷன்ட்டு எல்லாம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் ஒரே டயக்ராம் தான் அவர் க்ரியேட் பண்ணிக்காரு. ஒரே டயக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் பாடி ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் பாடி ஸ்டைல். ஒன்று வந்து பேர்டு மாதிரி பண்ணிவிட்டு இது விங்ஸு கண்ணு கை அது கால் எல்லாச்சும் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணிக்காரு. அதே மாதிரி தான் அனிமல்களுக்கும் 4 கால் கை வால் கை இல்லை 4 கால். அது எப்படி அது கால்களுக்கு ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் ப்ரியாராக செய்யுது. இந்த மாதிரி ஒரு பாடங்களும் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் அங்கங்கே சேஞ்ச் பண்ணி அந்த பாடி ஸ்டைலுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் அவர் ஒரே ஒரு டயக்ராம் தான் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து இராணுவ ரகசியத்தை விட மேன்மையான ரகசியம். இதுவரையிலும் எந்த ஒரு விஞ்ஞானியும் இதை பற்றி திங்க் பண்ணிக்க மாட்டாங்க. டோட்டலாக சொல்லப்போனால் கடவுளில் அதிக ரிஸ்க் எடுத்துக்கல, ஒரே டயக்ராமை வச்சுக்கின்னு பாடி லாங்குவேஜை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாரு. பேர்டு, அனிமல், அப்புறம் ஃபிஷ்ஷு, அது இது எல்லாம் இன்னும் வேறு எவ்வளோ அனிமல்ஸுங்கெல்லாம் இருக்குது.
இதுங்களெல்லாம் டிஃப்ரெண்ட்டு பாடி ஸ்டைலில் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த ஃபங்க்ஷனிங் மெத்தட் எல்லாம் ஒரே சர்க்யூட்டை தான் பண்ணிக்கிறாருன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னேன், நான் ரேடியோ இன்ஜினியரிங்கெல்லாம் ஓரளவு நான் அதிகமாக படித்தேன்னு சொல்லலை. நம்ம கட்டுறது கைமண் அளவு இல்லை, கடுகாலும் இல்லை, அதை விட சிறிய அளவு தான், ஆட்டம் அளவு கூட இல்லை சொல்லலாம். ஏன்னா மினிமம் தான், அந்த அளவு தான் நான் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இது தெரிஞ்சு இந்த அளவுக்கே நான் தெரிஞ்சு இருக்கும்போது இது ஒரு எத்தனையோ விதமான ரேடியோ இருக்குது. எத்தனையோ விதமான வால்வு ரேடியோ, அந்த காலத்தில் வால்வு ரேடியோ, ஏசி ரேடியோ, டிசி ரேடியோ, டிரான்சிஸ்டர் ரேடியோ, அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்குது. இதுங்களுக்கெல்லாம் நான் எத்தனையோ நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். படித்தது சிறிதளவு, ஆனால் நான் பல புத்தகங்களையும் பல நண்பர்களிடமும் என்னுடைய சந்தேகத்தை ஒன்றை கேட்டு மற்றொன்றை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பல விதமான ரேடியோக்கள், புஷ் ரேடியோ, பிலிப்ஸ் ரேடியோ, மஃபி ரேடியோ, எக்கோ ரேடியோ, நேஷ்னல் எக்கோ, இன்னும் எத்தனையோ ரேடியோக்கள் இருக்கிறது. அத்தனை ரேடியோக்கள்லாம் விதவிதமான டைப் இருக்குது. டிரான்சிஸ்டர் ரேடியோ, இதுங்கெல்லாம் அந்த மாதிரி பல ரேடியோக்கள் இருக்குது. அது பல ரேடியோக்களையும் ஓரளவு நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அது இருக்கும்போது இவைகள் எல்லாம் வித்தியாசமான ரேடியோக்கள். ஆனால் சர்க்யூட் டயக்ராம் பேசிக்லி ஒரே டயக்ராம், ஒரே சர்க்யூட். அங்கங்கே சில மாடிஃபிகேஷன், டெவலப்மெண்ட், சேஞ்சு, இந்த பொசிஷன் அங்கே, அந்த பொசிஷன் அங்கே, அப்படின்றத வச்சு அந்த ரேடியோக்களை பண்ணிக்கிறாங்க. நான் அதை படித்த உடனே இந்த பாடி, இந்த ஹியூமன் பாடியோ மற்ற அனிமல்ஸ், பேர்ட்ஸு, இவங்க ஃபிஷ்ஷு எல்லாம் இருக்குது, இதுங்கிறதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் என்னன்னாக்கா, எப்படி ரேடியோங்களுக்கெல்லாம் ஒரே டயக்ராம் இருக்கிறது, அதே மாதிரி நான் அதிகமாக சொல்ல நேரம் எடுத்துக்கிறது. ஓரளவு நான் பேசிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரே சர்க்யூட்டை வச்சுக்கின்னு பல விதமான ரேடியோக்களை, பாடி லாங்குவேஜ், கேபினெட்டுங்களெல்லாம் டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் மாற்றி, டிரான்சிஸ்டர், அந்த ரேடியோ, ஏசி ரேடியோ, ஏசி டிசி ரேடியோ, இந்த மாதிரிலாம் பல ரேடியோக்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அது பேசிக்காக ஒரே டயக்ராம். எப்படி ஹீட்டிங் சர்க்யூட்லேருந்து கன்வெர்ட்டர் சர்க்யூட்லேருந்து வேறு ஏஎஃப், ஆர்எஃப், அப்புறம் இந்த மாதிரி வேறு என்னென்னவோ இருக்குது, ஸ்பீக்கர் சிஸ்டம், டிரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம். பேசிக் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃப்ரெண்ட், அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பீக்கருக்கும் மதத்தில் அவுட்புட்டுக்கோ அது பிக்கப் பண்ணி ஸ்பீக்கருக்கு அனுப்புது. இந்த மாதிரி எல்லாம் அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனண்ட் ஆர் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் அதாவது டிஃப்ரெண்ட் பொசிஷன், ஒரு ரேடியோவுக்கு அந்தந்த பொருள்கள் அங்கங்கே வச்சுட்டு இருக்கிறார். அது ஏசி ரேடியோ சொல்கிறோம், இது நமக்கு ஹியூமன் பாடின்னு சொல்லிக்கலாம். டிசி ரேடியோன்னு வச்சுக்கலாம், அது ஹியூமன் பாடின்னு வச்சுக்கலாம். இது டிரான்சிஸ்டருக்கு இது வச்சுக்கலாம், அது ஆடு மாடுன்னு வச்சுக்கலாம். அப்படின்ட்டு நான் அதையும் கம்பேர் பண்ணி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இதுவரையும் யாருன்னா கண்டுபிடிச்சிதான் எனக்கு சொல்லுங்கள். இதுவரையும் நான் சொல்கிறது ஹியூமன் பாடி, அனிமல்ஸ் பாடி, பேர்ட்ஸு பாடி, அதெல்லாம் இந்த 5 சென்ஸ், அது இது பாடி, கை கால், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு அவர் பண்ணியிருக்காரு. டோட்டலாக பார்த்தாக்கா பேசிக் சர்க்யூட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி இறைவன் படைப்புகள் எல்லாம் இந்த ஒரே சர்க்யூட்டை தான் பண்ணிக்காரு. அவர் ஒரு சர்க்யூட்டு டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஒரு பாடி பொசிஷன்ஸுகளும் டிஃப்ரெண்ட்டு.
ಹೌ ದೇ ಆರ್ ಅಸೆಂಬಲ್ಡ್ ಬಾಡಿ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಅನಿಮಲ್ಗೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ஷேப்பு கொடுத்துக்கிறாரு, ஹியூமன் பாடிக்கு டிஃப்ரெண்ட்டு பாடி ஸ்ட்ரக்சரை கொடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ணிட்டு அவர் இவ்வளவோ கிரியேட் பண்ணார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நான் கண்டுபிடிச்சது தானே நான் சொல்கிறேன். என்னடா அது கடவுள் பண்ணதை நீ கண்டுபிடிச்சியா, அப்போ நீ பெரிய குற்றவாளின்றாக்கா அது எப்படி இதெல்லாம் குற்றவாளி ஆகிடும்? நான் கொஸ்டின், நான் ஆன்சர். ஓகே செல்வங்களே, இந்த வீடியோவை பார்த்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுக்கெல்லாம் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, காமெண்ட் கொடுக்கலன்னா வேறு என்ன மாதிரி நான் வீடியோவை போடணும்? வேறு ஏதாவது வீடியோங்கள் தான் பண்ணணுமா? வேறு மாதிரி வீடியோங்களை தான் பண்ணணுமா? ஸ்பீச்சு, சாங்ஸு, மூவி, பட்டிமன்றம் இந்த மாதிரி தான் பண்ணணுமா? இதுவும் ஒன் ஆஃப் அதர் வீடியோஸ். ப்ளீஸ் support me, please subscribe, please like, please share, please comment கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு மழை பெய்கிற மாதிரி எனக்கு வியூவர்ஸுகளும் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரணும். இதுக்கு கூட நீங்கள் பண்ணலனாக்கா நீங்கள் என்ன மாதிரி ரசிகர்களாக இருப்பீங்கன்ட்டு எனக்கு இல்லை நான் நினச்சிக்குவேன். ஓகே, ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக். சரி, நான் இந்த டாபிக் பேசுகிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக். I found what is the difference between the human body and other animals, the creation of God. இது மரம் செடி கொடி இவைகளை விட்டுட்டேன் நான். ஹியூமன், பேர்ட், இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நினச்சிருக்கோம், பேர்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் வேறு மாதிரி, மனிதனை வேறு மாதிரி பண்ணிக்கிறாருன்னு. வேறு மாதிரி தான் பண்ணிக்கிறாரு. பட் த பேசிக் சர்க்யூட் டயக்ராம் இஸ் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட். சேம்னு கூட சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் நியரஸ்ட். தேர் ஆர் சம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் போகுது. அந்த மாதிரி கடல் பற்றுக்காரு சொல்கிறேன். ஓகே செல்வங்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் லைக். இஃப் யூ லைக் இட், லைக். ஐ கேனாட் பிரைனில் வாஷ் பண்ணல. உங்களை ஷேர் பண்ணிங்க. இதை பற்றி காமெண்ட் கொடுங்க, பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் காமெண்ட்டு, வாட் டைப் ஆஃப் வாட் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வராங்க பார்க்கலாம். வியூவர்ஸுங்க வரமாட்டாங்க ஜாஸ்தி, ஏன்னாக்கா அவங்க மாமூல் தாத்தா பேசுகிறாரான்னு. பட் தொப்பி கழிச்சிட்டுக்கிறேன். இப்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் பாடி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். யாரும் புது மனுஷன் நினச்சிக்கின்னு ப்ளீஸ் சி த இஃப் தே சி த மை ஃபேஸில் பார்த்துக்கின்னு நீங்கள் இந்த வியூவை பார்த்தாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப பேர் பார்க்குவீங்க. யாரை புதுசாகிறாரு இவர் பார்த்தாக்கா, தொப்பி கழட்டி வச்சுக்காரு. நான் தொப்பியோடு இருந்தாக்கா, தொப்பிக்கார தாத்தா வந்து வேறு விட்றா, வேறு எதனா எதாவது பார்க்கலான்ட்டு போயிடுவீங்க. நான் தொப்பி இல்லாத வந்துக்கிறேன் உங்கள்கிட்ட பார்க்கலாம். யாரை புதுசாக வந்துக்காரா, தாத்தா புதுசில் வந்துக்காரு. அப்போ புது டாபிக் என்ன இருக்கோ பார்த்தலாம் ஒரு முறைன்ட்டு எல்லோரும் பாருங்க. ஓகே, பாலை நேரம் நெருங்கி விட்டது. இதில் வோல்டேஜ் கம்மியாகிடுச்சு. நான் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வேளை இது ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு இரண்டாவது வணக்கம். முதல் வணக்கம் ஆச்சு ஆல்ரெடி. இது லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஆச்சு. இது ஃபைனல் வணக்கம். ஸ்டார்ட் ஃப்ரம் காட் அண்ட் யூ. வணக்கம், வணக்கம்.